ஓசூர் புத்தக திருவிழா என்பது 13வது ஆண்டாக மிகச் சிறப்பாக தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள் இந்த புத்தக திருவிழாவை இலக்கிய திருவிழாவாகவும் மக்கள் திருவிழாவாகவும் இதை மிகப்பெரிய அளவிற்கு முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஓசூரும் ஒரு மிகச்சிறந்த பங்களிப்பை ஆற்றி இருக்கிறது. அதனால்தான் 2014களிலிருந்தே இந்தியா வேறு மாதிரியாக இருந்தாலும் தமிழ்நாடு 38, 39 இந்த ஆண்டு 40க்கு 40 என்ற மதிப்பெண்களை மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே இதில் அரசியல் அல்ல. நம்முடைய ஓசூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நன்கு அறிவார்கள், இது அரசியலே அல்ல. இது ஒரு வகையான சமூக அறிவியல். வெறும் அரசியல் கட்சி அமைப்புகளும் தலைவர்களும் அவர்களுடைய கொள்கைகளும் தான் மக்களினுடைய சிந்தனைகளை தூண்டுகிறது. அதில் ஒரு உண்மை இருந்தாலும் அதுவே எல்லாவற்றையும் தீர்மானிப்பது இல்லை. நிச்சயமாக நான் கூறுவேன், கடந்த 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாக்களுக்கும் இந்த புத்தகங்களை வாங்கி வாசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த முறை மட்டுமல்ல, அடுத்த முறையும் 40க்கு 40 என்பது சமூக அறிவியலின்படி ஒரு மதச்சார்பற்ற ஒரு பண்பை, ஒரு அரசியல் செயல்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள், எல்லா அரசியல் அமைப்பில் இருப்பவர்கள், எல்லா மதங்களிலும் இருப்பவர்கள், எல்லா சாதிய அமைப்புக்குள் இருப்பவர்கள், அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான முடிவை எடுக்கிற பொழுது அது சமூக அறிவியல் பார்வையோடும் மனிதநேய பண்போடும் மத நல்லிணக்க உணர்வோடும் சகோதர உணர்வை முன்னெடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும். அதற்கு இந்த ஓசூர் புத்தக திருவிழா 13வது ஆண்டு இன்னும் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த விழாக்கள் தொடர்க. அது இந்த வகையிலே மக்கள் மத்தியிலே ஒரு அமைதியான விழிப்புணர்வு புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது, நிச்சயம் செய்யும். ஆகவே இந்த விழாக்கள் அதிமுக்கியமானது. அது நாற்காலிகள் காலியா இருக்கலாம், ஒரு குறைவான எண்ணிக்கை நிறைவாக இருந்தால்தான் அது பெரிய மக்களினுடைய ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிலாம் இல்லை. அங்க நாற்காலியில ஆட்களே இல்லை என்றாலும் அது சரியான நபர்களிடம் இந்த திருவிழாவினுடைய செய்திகள் நிச்சயமாக போய் சேரும் என்பதை நாம் அறிவோம். ஆகவே அந்த முறையில் நம்முடைய தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட அமைப்பிற்கும் நிச்சயமாக வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தலைப்புக்குள்ள நான் வரவேண்டி இருக்கிறது. தலைப்பை பற்றி நீங்களும் பார்த்துருப்பீங்க. பொதுவாக பெண் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு ஓரமா மார்ஜின் மாதிரி. நீங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தீங்கன்னா அது ஓரமா 1, 2ன்னு எழுதுறதுக்காக ஒதுக்கிடுவோம் பாருங்களேன். பெண் என்பவர் அந்த மார்ஜினுக்குள்ளதான் இருப்பாங்க, சின்ன பகுதியில். இது பூரா கட்டுரை எழுதுற பகுதி அல்லது கதை எழுதுற பகுதி அல்லது வரலாறு எழுதுற பகுதி நீல பகுதியா இருக்கும். இந்த ஓரமா ஒதுக்கப்பட்ட மார்ஜின்ல என்னன்னா 1, 2, 3 அப்படிதான் இருக்கு. எந்த கூட்டத்தில் பேசினாலும் ஒரு பெண்ணை பற்றி முழுமையாக அவங்களுடைய இன்றைய நிலைமை அல்லது எதிர்கால கடமைகள், பெண் என்பவர் அறிவியலா வரலாறா புவியியலா என்ற விளக்கங்களுக்குள்ள சென்று படிக்கட்டில் இறங்கும் போது எல்லாம் நல்லா பேசுறீங்க, ஆனா அரசியல்லாம் விட்டுட்டீங்களே, முக்கியமான விஷயங்களை விட்டுட்டு பெண்களை பற்றியே பேசிட்டு இருக்க. அப்போ நம்ம சமூகத்தில் பெண் என்பது பேசப்பட வேண்டிய ஒரு பொருள் என்பதை இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை என்பது வருத்தமான ஒரு செய்திதான். தந்தை பெரியார் போன்றவர்கள், தோழர் ஏங்கல்ஸ் போன்றவர்கள் ஒரு மனிதகுல வரலாற்றை ஆய்வு செய்து மிக தீர்க்கமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். பெண் அடிமைத்தனம் எவ்வாறு உருவானது, இன்றைக்கு ஒரு நாகரிக வளர்ச்சி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து பார்த்தால் கூட பெண் அடிமைத்தனம் என்பது நுட்பமாக தொடர்கிறது. பெண் அடிமைத்தனம் என்பது நுட்பமாக தொடர்கிறது.
அதுக்கெல்லாம் நீங்க விளக்கம் கேட்டீங்கன்னா நான் நீண்ட நேரம் உரையாற்ற வேண்டியது இருக்கு, நான் சொல்லலை. இதே ஒசூரில் விண்ணரசி என்ற பெண்ணை பற்றி நான் பத்திரிகையில படித்தேன். 100 மணி நேரம் உதவியாளர் யாருமே இல்லாமல் விமானத்தில் அவர் விமான ஓட்டியாக பயிற்சி பெற்றார். ஒரு விவசாயினுடைய மகள், அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம். பல்வேறு வகையிலே அந்த படிப்பை, அந்த கல்வியை தொடர்வதற்கும் ஆளே இல்லாத அந்த விமானத்தை இரவும் பகலுமாக 100 மணி நேரம் ஓட்டி பயிற்சி எடுப்பதற்கான அந்த மன உறுதி எங்கிருந்து கிடைத்தது என்றால் அது தமிழ் மண்ணிலிருந்து அவருக்கு கிடைத்தது என்ற வரலாறையும் நாம் பார்க்க வேண்டும். அது நம்முடைய பெருமை. ஒரு பழங்குடியின பெண், படுகர் இனத்தை சார்ந்தவர், இன்றைக்கு கடற்படையில் ஒரு மிக முக்கியமான அதிகாரியாக இருக்கிறார். மீரா, கடற்படையில் பெண்கள் செல்லவே முடியாது. அந்த கடற்படைக்குள் ஒரு பெண் அதிகாரியாக இருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் இந்த மண்ணினுடைய பெருமையை சாரும். இதெல்லாம் பெண்ணினுடைய மிகப்பெரிய சாதனை. இந்த ஆண்டிலேதான் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு பெண் தன்னுடைய பிறந்து 3 நாளான கைக்குழந்தையோடு நீதிபதிக்கான தேர்வு எழுதி அதிலே தேர்ச்சி பெற்று இன்றைக்கு அவர் ஒரு நீதிபதியாக ஆகியிருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாறு. இவ்வளவு பெருமைகள் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே சமயத்திலே சிறுமைகள் எங்கே இருக்கிறது என்று நாம பார்த்தால் இதெல்லாம் விரல் விட்டு சொல்லக்கூடிய முன் உதாரணங்கள், அவ்வளவுதான். இந்த பெண்கள் சரிபகுதியான வாக்காளர்களாக ஆண்களுக்கு, ஆண்களினுடைய மக்கள் தொகையில் சரிசமமாக இருக்கக்கூடிய இந்த பெண்கள், அவர்களினுடைய நிலை இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கும் இவர்கள் ஒரு விளம்பர பொருளாக தான் கருதப்படுகிறார்கள், ஒரு நுகர்வு பொருளாக தான் கருதப்படுகிறார்கள். யாரோ ஒரு இளைஞன் தன்னை விரும்பவில்லை அந்த பெண் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக கையில ஒரு ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் கிடையாது, அமிலத்தை ஊற்றி நீண்ட நேரம் காத்திருந்து அவர் முகத்திலே வீசி எறிகிறார். முகமும் உடலும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் அழுகி வெறும் உயிர் மட்டுமே இருந்தது வித்யாவுக்கு. சென்னை அரசு மருத்துவமனையில் 3 மாத காலமாக நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன், என்னை கொன்று விடுங்கள் என்று மருத்துவர்களிடம் கெஞ்சி அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு தந்தை போராடி வெளியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கேட்டுக்கொண்டும் கூட அந்த பெண்ணினுடைய உயிரை பாதுகாக்க முடியவில்லை. இப்படி பல்வேறு சம்பவங்களை, நிகழ்வுகளை நாம் கூறிக்கொண்டே இருக்க முடியும். 4 வயது பெண் குழந்தை பலாத்காரம் செய்யப்படுவது, மின்சார வயர் பாய்த்து அந்த குழந்தையை கொன்று விடுவது தினசரி பக்கங்கள்ல, பத்திரிகைகள், நாளேடுகள்ல இது ஒரு செய்தியாகவே வந்து கொண்டிருக்கும். இன்றைக்கும் தடை செய்யப்பட்ட குழந்தை திருமணங்கள் தலைகாட்டாமல் இல்லை. இன்றைக்கும் பல்வேறு சில மாவட்டங்களில் பெண் சிசு கொலை, பெண் கருக்கொலை என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு அவை அந்த பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக ஒரு நிருபர் கேட்டார், இத்தனை வருஷமா உள்ள இருந்தீங்களே, என்னத்தை நீங்க சாதிச்சீங்கன்னு கேட்டார். இத்தனை வருஷமா உள்ள இருந்தது வெளியே இருந்ததெல்லாம் சாதனை இல்லை, நான் உயிரோடு இருப்பதே பெரிய சாதனை அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏனென்றால் நாங்கள் பிறக்கிற பொழுது கருக்கொலை, சிசுக்கொலை கிராமங்கள். 4 வயதில் நடந்து செல்லுகிற பொழுது அந்த பெண் குழந்தைகளுக்கு இப்போதும் பாதுகாப்பு இல்லை, அப்போதும் பாதுகாப்பு இல்லை. அவர் யாரையாவது விரும்பினால் அல்லது விரும்பாமல் போனால் அதுதான் அமில வீச்சு. யாராவது ஒரு சாதியில அந்த பெண் விரும்பி விட்டால் ஆணவ படுகொலை, வரதட்சணை கொடுக்கவில்லை என்றால் சவ்வடிப்பு. இத்தனை தடங்கல்களையும் மீறி ஒரு பெண் உயிரோடு மேடையில் அமர்ந்திருந்தா அது ஆணை காட்டிலும் பெண் செய்த பெரிய சாதனை என்பதைத்தான் இந்த சமூகம் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ மீராவுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கும்.
விண்ணரசி எவ்வளவு தடைகளை தாண்டி போயிருப்பாங்க. அதோ நம்முடைய சகோதரிகள் முன்வரிசையில் உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. கல்வி நிலையத்திற்குள் ஹிஜாப் அணிவதா வேண்டாமா? ஆகவே இந்த பெண்ணினுடைய கல்விக்கும் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. பெண் எதையும் தீர்மானிக்க முடியவில்லை. ஆகவே இந்த பெண் அடிமைத்தனம் மனிதகுல வரலாற்றில் எப்போது உருவானது, ஏன் உருவானது, இந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பழமை சங்கிலிகளை எப்படி உடைப்பது என்பதெல்லாம் பல சட்டங்கள் வந்திருக்கிறது. தந்தை பெரியார் போன்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நூல்களாக இங்கே இருக்கிறது. இந்த நூல்களில் சென்று பார்த்தால் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வரலாறுகள் அல்லது பெண்ணிய இலக்கியங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து அடுக்கி பார்த்தால் அதுவும் விரல் விட்டுதான் சொல்ல முடியும். ஒரு மீராவை சொல்வதை போல, ஒரு பெண் நீதிபதியை சொல்வதை போல, ஒரு விண்ணரசியை சொல்வதை போல, அதுவும் எண்ணிக்கையில் விரல் விட்டு சொல்லக்கூடிய எழுத்துக்களாக தான் இருக்கிறது. ஆகவே தமிழ் இலக்கியத்தில் பெண்களே கிடையாதா என்றால் இருந்தார்கள். ஔவையார் போன்றவர்களாம் இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இருந்தார்கள். கோதை நாயகி அம்மாள், இத்தனைக்கும் அவங்க படிக்கவே இல்லை, பள்ளிக்கூடம் போகாதவர் அந்த பெண். ஆனால் அவர் இலக்கியத்தில் 60 ஆண்டு காலம் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். எதை பற்றி எழுதினார்? மத நல்லிணக்கத்தை பற்றி எழுதினார். விதவை பெண்ணின் மறுமணத்தை பற்றி எழுதினார். கூட்டு குடும்பத்தில் பெண்ணினுடைய கஷ்டங்களை பற்றி எழுதினார். பாலின சமத்துவத்தை பற்றி எழுதினார். ஆகவே அதுவரை ஆண்களினுடைய எழுத்தில் இவ்வாறு பாலின சமத்துவத்தையே பார்க்க முடியவில்லை. பெண்ணை பற்றிய நிறைய விவரங்கள் இருந்தது. ஆனால் ஒரு பெண் கோதை நாயகி எழுதுகிற பொழுது பெண்ணுடைய கஷ்டங்கள் உயிரோட்டமாக இந்த சமூகத்தில் முன்வைக்க முடிந்தது. அந்த கோதை நாயகி அம்மாள் தான் சினிமா துறையில் அவருடைய நாவல் ஒரு திரைப்படமானது. திரைப்படத்தை கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பு குழுவிலும் இருந்தார். அந்த கண்காணிப்பு குழுவிலே அவர் முக்காடு போட்டு அந்த திரைப்படத்தை பார்த்து, இது பெண்ணை இந்த இடத்துல இழிவுபடுத்தக்கூடிய வசனங்கள் வருகிறது, பாடல் வரிகள் வருகிறது, இவை நீக்க வேண்டும் என்று கராராக இருந்து போராடி அவற்றை நீக்கவும் செய்தார். அப்படியானால் அந்த பெண் எழுத்தாளர்களுடைய ஒரு ஆக்கப்பூர்வமான அந்த நடவடிக்கை எழுத்து மட்டுமல்ல, பெண்ணை எங்கே அவமானப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் பழமை சிந்தனைகளுக்குள்ளே கொண்டு போனாலும் அங்கே ஒரு பெண் போராளியாக இருந்து அதை தடுத்து நிறுத்தினார். எத்தனையோ பெண் எழுத்தாளர்கள் வந்தார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய திருமிகு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு குடும்ப பெண்ணாக தான் இருந்தார். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகளை அவர் புத்தக வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக அவர் சிறுகதைகளாக, நாவல்களாக எழுதினார். அதற்கு பிற்பாடு ஆண் எழுத்தாளர்கள் தான் சில இடங்கள்ல போய் தங்கி இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய பண்பாடு, அவருடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகளை எல்லாம் கட்டுணர்ந்து எழுதினாங்க. அதுவே ரொம்ப கஷ்டம். ஆனால் அத்தகைய பணியை திருமிகு ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அங்கே கடற்கரை பகுதியில் மீனவர்கள், குறிப்பாக மீனவ பெண்கள் எந்த மாதிரி கஷ்டப்படுகிறார்கள், அதே போன்றுதான் நம்முடைய இந்த பெண் சிசுக்கொலை, கருக்கொலை நடக்கக்கூடிய கிராம பகுதிகளில் இது ஏன் நடக்கிறது என்பதையெல்லாம் அந்த கூரை வீடுகளிலே தங்கியிருந்து அந்த மக்களோடு வாழ்ந்து அவற்றை நாவலாக்கி அவர்கள் அரசினுடைய அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் பெற்றார்கள். அவருடைய காலந்தோறும் பெண், காலந்தோறும் பெண்மை, இந்த நூல்கள் எல்லாம் நிச்சயமாக நாம் வாசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பெண் எழுத்தாளர்கள் அந்த காலகட்டங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள், தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மிக மிக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் மீதான, குழந்தைகளின் மீதான வன்முறை என்பது அதிகரித்துக் கொண்டே போகிறது. அவ்வாறு அதிகரித்துக் கொண்டு போகிற பொழுது அவற்றை தடுப்பதற்கான ஒரு கல்வியை, எழுத்துக்களை தீவிரமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே அத்தகைய எழுத்துக்கள் எவ்வளவு இங்கே இருக்கிறது என்று பார்த்தால் தேடி தேடிதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ராமாயணத்தை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம்.
ராமாயணம் குறித்து நம்முடைய மிகச்சிறந்த தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் புதுவை பித்தன் அவர்கள் கூட சில புராண பாத்திரங்களின் மீதான கேள்வியை எழுப்பியிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் எழுதியிருக்கார் நீதி தேவனின் மயக்கம். ஆனால் தெலுங்கானாவிலிருந்து வாழ்கா என்ற பெண் எழுத்தாளர் ராமாயணத்தை படித்துவிட்டு இந்த பெண்கள் மீதாக நிகழ்த்தப்பட்ட எல்லா கொடுமைகளும் அப்படியே விட்டு போய்விடுகிறீர்களே, அதன் மீது கேள்வி வேண்டாமா என்று முதல் முறையாக சீதையையும் சூர்பனகையும் சந்திக்க வைக்கிறார். சூர்பனகை ஒரு அழகான பூந்தோட்டத்திலே அங்க இருக்கிறார். அந்த பூந்தோட்டம் நந்தவனம் இதுவரைக்கும் அவர் பார்த்தறியாத ஒரு அழகு மிளிர்கிறது. காதும் இல்லை, மூக்கும் இல்லை. சீதைக்கு ஒரு குற்ற உணர்வு. தன்னுடைய கணவனும் லட்சுமணனும் சேர்ந்து ஒரு பெண்ணினுடைய மூக்கை அறுத்து விட்டார்கள். மூக்கு இருந்த இடம் குழியாக இருக்கிறது, காது இல்லை. இந்த பெண்ணிடம் எப்படி குற்ற உணர்வு இல்லாமல் பேசுவது? அப்போ அந்த சூர்பனகை வெளியிலே வந்து, யாரம்மா நீ அப்படின்னு கேட்கிறாங்க. நான் தான் சீதை வந்திருக்கிறேன். எந்த சீதை? ஜனகனின் மகள், இந்த பூமியின் புத்திரி நான் வந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் ராமன் பெயரை மறந்து கூட அவங்க சொல்ல, நான் ராமனோட மிஸ்ஸஸ் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லல. அப்போ சூர்பனகையை பார்த்து, இவ்வளவு உன்னுடைய அங்கங்கள் அறுபட்ட பிற்பாடு கூட அந்த அவமானங்களை, துயரத்தை எப்படி தாங்கிக் கொண்டாய்? எப்படி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாய்? அந்த பெண் சொன்னார், அழகின் மீதே எனக்கு பெரிய வெறுப்பு வந்தது. ஒரு ஆணிடம் சென்று உன்னை விரும்புகிறேன் என்றுதான் சொன்னேன். நான் உன்னை விரும்பவில்லை என்று சொல்லி இருந்தால் நான் திரும்பி இருப்பேன். ஆனால் என் அண்ணனுக்கும் அவர்களுக்கும் இருந்த அரசியல் என்னவோ நான் அறியேன். என் மூக்கை இழந்து விட்டேன். என்னுடைய உடல் உறுப்பை இழந்து ஒரு குரூபியாக இந்த உலகமே பார்க்கக்கூடாது என்று முகத்தையும் கண்களையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய இடத்திலே நான் இருக்கிறேன். என் மூக்கு ஆரியர்களின் மூக்கை போன்று ஒரு செதுக்கப்பட்ட மூக்கு அல்ல, சப்பையாக இல்லை என்றாலும் என் காதலன் என் மூக்கை வர்ணித்திருக்கிறார். தினசரி நீல நிற பூவையும் வெள்ளை பூவையும் என் மூக்கிலே அணிந்திருக்கிறேன். நான் பார்த்து பார்த்து ரசித்த என் மூக்கை இழக்கிற பொழுது என்னுடைய வலியை இந்த உலகம் புரிந்து கொள்ளுமா சீதை அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இவ்வாறு ரெண்டு பாத்திரத்தையும் சந்திக்க வைத்த பொழுது அவங்க ரெண்டு பேரும் நட்பாகிறாங்க. அப்போ ராமாயணம் முழுவதும் சூர்பனகை என்றால் அவர் ஒரு வில்லி, மந்தாரை என்றால் அவர் ஒரு வில்லி என்று பிறப்பித்த அந்த பாத்திரங்களின் மீது எந்த கோபதாபமும் இல்லாமல் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்ற முறையிலே பல பெண் எழுத்தாளர்கள் இன்றைக்கு அந்த கதையில் அந்த பெண்கள் பட்ட வழிகளை நமக்கு உணர்த்துகிறார்கள். இவையெல்லாம் இன்றைக்கு இலக்கியங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். அகல்யாவையும் சீதை சந்திக்கிறார். அகல்யா கல்லாக சமைக்கப்பட்டவர். சீதை ரொம்ப மனசுக்குள் நெருடலோடு கேட்கிறார். நான் திருமணமாகி சென்ற பொழுது என் மாமியார் சொன்னார், அகல்யாவை காட்டிலும் என் மருமகள் அழகானவள் சொன்னாங்க. ஆனா அந்த அந்த அகல்யாவுக்கு வந்து என்ன இல்லை என்று சொன்னால் விதி சரியாக இல்லை அப்படின்னு என் மாமியார் சொன்னார். அப்போ உங்களுடைய விதி எந்த இடத்தில் தடுமாறியது, என்ன விவரம் என்று சொன்ன பொழுது அவர் சொல்றார், உலகம் எல்லாமே என்னுடைய கணவருக்கு நான் துரோகம் செய்து விட்டதாக என் கணவர் சமித்தார். இந்திரன் செய்த தவறுக்கு குற்றத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்ப சீதை கேட்கிறாங்க, இந்திரன் உங்கள் கணவர் உருவத்தில் மாறுவேடமாக வந்த பொழுது நீங்கள் அவர் உங்கள் கணவர் என்று உணர்ந்தீர்களா, உணரவில்லையா? அதுக்கு அகலியை சொல்லுவார், நான் உணர்ந்தேன், உணரவில்லை என்பதை உங்களுக்கு ஏன் நான் உணர்த்த வேண்டும் பார். நான் உணர்ந்தேன் அல்லது உணரவில்லை என்பதை உங்களுக்கு ஏன் உணர்த்த வேண்டும் சீதையும் பார். ரேணுகா பரசுராமனால் தலை வெட்டப்பட்டு ஒரு நூலிலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவரிடம் சீதை சென்று, உங்களுடைய கணவரும் மகளும் இந்த நிலைக்கு உங்களை ஆளாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், என் மகன் தந்தையின் சொல்லை மீறாதவன்,
அது ஒரு வகையான தர்மம், அரச தர்மம், ஆரிய தர்மம். அதை அவன் மீற முடியாது. எல்லா பெண்களுக்குமே மகன்கள் பிறப்பார்கள், தந்தையின் சொல்லைத்தான் அமலாக்குவார்கள் என்று அவர் சொன்னார். இப்படி தன்னுடைய மகனால் கழுத்தை அறுபட்ட ரேணுகாவிலிருந்து, அந்த லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளாவிலிருந்து ஒவ்வொரு பெண்ணாக சந்தித்து அவர்களுடைய உள்ள வழியை இன்றைய காலகட்டத்தில் அவரை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவார். இன்னொரு பக்கத்தை இப்படி புராணங்களுக்குள் சென்று அவைகளையும் நாம் வெளிக்கொண்டு வர வேண்டிய தேவை. இவ்வாறு பெண் எழுத்தாளர்கள் இன்றைக்கு இந்த பெண் அடிமைத்தனம் அது எப்படியெல்லாம் இன்னமும் அலைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் கூட நம்முடைய நாடாளுமன்றம் சட்டமன்றங்களில் அந்த 33% என்பது இல்லவே இல்லை. இன்றைக்கும் பெண்களினுடைய எண்ணிக்கை வெறும் 77 தான். 543இல் 77 தான். வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆண் வாக்காளர்களை கட்டிலும் அதிகமான வாக்களித்தவர்கள் பெண் வாக்காளர் எண்ணிக்கை கூடுதல், வாக்களித்த சதவீதமும் கூடுதல். ஆனால் அவர்கள் எண்ணிக்கை வெறும் 77 என்றால் இந்திய சமூக அமைப்பு எங்கே இருக்கிறது என்பதுதான். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு அரசியல் அமைப்புகளிலும் பெண் தலைவர்கள் இருப்பார்கள், ஆனால் மார்ஜினுக்குள்ளே தான் இருப்பார்கள். அங்கே இந்த குடும்பத்திலும் சமூக அமைப்பிலும் நிறுவி இருக்கக்கூடிய அந்த ஆணாதிக்க சித்தாந்தம் தான் மேலோங்கி நிற்கிறது. ஆகவே இவைகளெல்லாம் அரசியல் அமைப்புக்குள் இருந்தாலும் கூட மற்ற துறைகளிலே பெண்கள் முன்கை எடுக்கிறார்கள். ஆசிரியராக இருக்கக்கூடிய பெண்கள் பல பெண் குழந்தைகளை விளையாட்டு வீராங்கனைகளாக ஊக்கப்படுத்துகிறார்கள். மேரி கோம் குத்துச்சண்டை வீராங்கனை, 3 குழந்தைகளினுடைய தாயார், 5 முறை தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்கிலே வென்றிருக்கிறார் என்றால் அது பெண்ணினுடைய பெருமைங்க. அவங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பாலியல் ரீதியான துன்பங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி முடியுது? அப்போ பெண் என்பவர் அவர் ஆணுக்கு சமமானவர் அல்ல. என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஆணை காட்டும் உயர்ந்தவர். ஏனென்றால் உலக அளவில் எந்த செய்தியிலையும் பிரசவத்திலே ஆண் இறந்தார்னு செய்தி வந்திருக்கா? வரவே வர வாய்ப்பே இல்லை. ஆகவே இந்த மனித குலம் தொடர்ச்சியாகவும் நீட்சியாகவும் இருக்க வேண்டும் என்றால் அது பெண்ணிடம்தான் அந்த அறிவியல் இருக்கிறது. ஆகவே அந்த பெண்ணை நீங்கள் 10 மாதம் ஏதாவது ஒரு கையில ஒரு பொருளை கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க வச்சுட்டா 10 மாதம் நிப்பார் ஆணு? அந்த பொறுமை, சகிப்புணர்வு, தன் குழந்தையினுடைய உணர்வுகள் அறிந்து அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பாங்கு பெண்களுக்கு பிரத்யேகமான இயற்கையின் சக்தியாக, ஆற்றலாக, திறனாக அவர்களுக்குள் இருக்கிறது. ஆகவேதான் பாலினத்தில் ஆணை காட்டிலும் பெண் உயர்வானவர் அப்படின்னு இந்த சமுதாயம் சித்தரிப்பதற்கு பதிலாக அந்த சித்தாந்தம் என்பது பாலின சமத்துவத்தோடாவது வந்து நிற்க வேண்டும் என்பதுதான். அதை விட்டு பெண்களை பொறுமையாக இரு, அடக்கமாக இரு, அடங்கி போ என்ற நாவல்கள், இலக்கியங்கள் சித்தரிப்பதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக தான் பார்க்கிறோம். நான் எல்லா கூட்டங்களையும் சொல்லிட்டேன். பெண்கள் அடக்கமா இருக்கணும், அடக்கமா இருக்கணும்னா எங்க அடக்கமா இருப்பாங்க? சுடுகாட்டில் மட்டும்தான் அடக்கமான பெண்கள் அடக்கமாகி இருப்பார்கள். ஆகவே பெண்கள் அந்த அடக்கத்தை விரும்பக்கூடாது. இந்த பெண்களினுடைய திறமை, இவர்களினுடைய கல்வி, இவைகளுக்கேற்ப அவர்கள் வீட்டிலும் அந்த குடும்ப வேலைகளை செய்து கொண்டு வெளியிலும் சமூக உற்பத்தியிலே ஈடுபடக்கூடிய இரட்டைத்தன்மையோடு இருக்கிறார்கள். என்னதான் ஆண்கள் வெளியில வேலை செஞ்சாலும் வீட்டுல குக்கர் இருந்தாலும் சரி, மிக்சி இருந்தாலும் சரி, காப்பி போட்டு கொண்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் அந்த ஸ்கூட்டர் சாவியை தேட சொல்லுங்க சரியா, அதுக்கு 1 மணி நேரம் அந்த அம்மா தாங்க தேடும். சீப்பை எங்கேயாவது வச்சுட்டு 1 வாரமா தேடிட்டு இருப்பாரு. அந்த சீப்பையும் அவர் தான் எடுத்துக்கணும். நீங்க ட்ரெயின்ல 2nd கிளாஸ்ல வருகிற போது அவருக்கு எல்லா
இட்லி எடுத்து சப்பாத்தி எடுத்து இவ்வளவுதாங்க சாப்பிடணும், உங்களுக்கு சுகர் அதிகமுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பாட்டில திறந்து தண்ணியை கொடுத்து, அப்புறம் அவர் படுக்க போகும்போது இந்தாங்க மாத்திரை சாப்பிட மறந்துட்டீங்கன்னு அதை எடுத்து எந்த டேப்லெட்னு பார்த்து சொல்லு அப்படிம்பாரு கண்ணிலேயே. அதை கரெக்டா இவங்க தான் டாக்டர் மாதிரி பார்த்து அந்த மாத்திரையை பிரிச்சு 4ஆ 3ஆ அப்படின்னு சொல்லி அது சிந்தி விடாம இருக்கிறதுக்கு அவர் கையில பாட்டில கொடுத்து, பாட்டில் அந்த பாட்டில் இல்லை இந்த பாட்டில் தண்ணி பாட்டில கொடுத்து மாத்திரையை கொடுத்து சாப்பிட வச்சு பெர்த்த வேற இவங்க தான் போட்டு அவர் படுப்பாரு. நம்ம திருச்சிராப்பள்ளியில பள்ளி கொண்டவர் இருக்காரு பாருங்க, அது மாதிரி படுத்துருவார். இவ்வளவு வேலையில அவங்க தான் செய்வாங்க. வீட்லயும் அதே மாதிரிதான். இவரை கையை பிடிச்சு கூட்டு போகாத மாதிரி பாத்ரூம் ஒரு துண்டை எடுத்து போட்டு அதை எல்லாம் ஹீட்டரை போட்டு விட்டு போங்க அப்படின்னு சொல்லி பேஸ்ட் எடுத்து பிரஸ்ல வச்சு இந்தாங்க டைம் ஆகுது நான் வேற வேலைக்கு போகணும். அவர் ஏதோ கண்ணு தெரியாத மாதிரி தடுமாறிக்கிட்டே போவார். அப்போ இப்போதான் கேரளாவில் பள்ளி கல்வியில ஆண் பேப்பர் அப்பா பேப்பர் படிக்கிறார், அம்மா சமையல் செய்கிறார், ரெண்டையும் மாத்தி அப்பா தோசை சுடுகிறார், அம்மா பேப்பர் படிக்கிறார்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த பாலின சமத்துவத்தை கல்வியிலே கொடுக்க வேண்டியிருக்கு. அதை தமிழ்நாடு அரசு இப்பொழுது இந்த நூலக அதாவது நம்முடைய புத்தக கண்காட்சிகள் மூலமாகவும் அது மாதிரி இல்லம் தேடி கல்விகள் மூலமாகவும் பெண் குழந்தைகளை குறைந்த படிப்பு படித்தவர்களை இந்த பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்கப்படுத்துவதற்கு பல நல்ல திட்டங்களோடு இன்றைக்கு செயல்பாட்டாளர்களாக அவர்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் பெண் கல்வி என்பது உயர் கல்வியை நோக்கி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பெண்கள் 10ஆம் வகுப்பிலும் சரி +2 தேர்விலும் சரி அடுத்த கல்லூரி படிப்பிலும் சரி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கான அரசு வேலை வாய்ப்பும் ஒரு 33% என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு துறைகள் இன்னமும் வேலை வாய்ப்பை பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து கொடுத்தால் அது இன்னமும் அவர்களுடைய உரிமையை வளர்ப்பதற்கு பெரிய அளவிற்கு உதவி செய்யும். அந்த வகையிலே நம்முடைய வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் இன்னும் இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஜனநாயக முற்போக்கு பெண்ணிய சிந்தனை கொண்டவர்கள் இந்த பெண்கள் என்பவர்கள் மானுடத்தினுடைய அறிவியலுடைய தொடர்ச்சி என்ற முறையிலே அவர்களுக்கு என்று வீர வரலாறு இருக்கு. வேலுநாச்சியார், ராணி மங்கம்மாள், ஜான்சி ராணி, எத்தனையோ ராணிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை வீட்டுக்குள் சமையலறைக்குள் ஒரு குக்கர் ராணிகளாக நாம் குறுக்கிவிடக் கூடாது. அவர்களை இந்த சமூகத்தினுடைய பங்கேற்பாளர்களாக சம உரிமை உள்ளவர்களாக அவர்களை மதித்து நாம் அவர்களுடைய உரிமைகளை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் ஒவ்வொரு பெண்ணும் பல நூல்களை வாசியுங்கள், பல நூல்களை எழுதுங்கள் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.